Hi everyone, welcome to Yagutamizhi. In this video, we are going to discuss in language Tamil. If you want to find the same video in the language English, you can find the link in the description. Hi all, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கோர்ஸோட இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த என்டையர் கோர்ஸில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா Azure ஃபண்டமெண்டல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Azure ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். எதனாலனா இப்போ யாராச்சும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு யாராச்சும் பிகினர்னால் அவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து நம்ம முக்கியமான கோர்ஸ். அதே மாதிரி யாராச்சும் வந்து அசூருக்கு வந்து யாராச்சும் நியூவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த என்டையர் கோர்ஸில் நம்ம எந்த எக்ஸாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா AZ900 அப்படின்னு இது வந்து எக்ஸாமோட கோடு. அதே மாதிரி இந்த எக்ஸாம் நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் Azure ஃபண்டமெண்டல். இப்போது இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா Azure ஃபண்டமெண்டல் தான் ஃபஸ்ட் இருக்கும், ஏன்னா இதான் ஒன் ஆஃப் த பிகினிங் சர்டிஃபிகேட். அதே மாதிரி பிகினர் லெவலில் இப்போ வந்து Azure AI ஃபண்டமெண்டல் இருக்குது, அதே மாதிரி டேட்டா ஃபண்டமெண்டல், இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட்லேயே ஃபண்டமெண்டல் லெவலில் ஒரு 9 சர்டிஃபிகேட் இருக்குது. இது வந்து நம்ம பேசிக்கான ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து Azure அட்மினிஸ்ட்ரேட்டரோ, Azure டெவலப்பரோ, Azure டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோ இந்த சர்டிஃபிகேட் வேணால் எடுக்கலாம். இது வந்து அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து Azure டேட்டா இன்ஜினியர் சர்டிஃபிகேட் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த சர்டிஃபிகேட் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேட்டும் Azure டேட்டா ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சர்வீஸில் எதுக்கு யூஸ் ஆகுது அது மாதிரி. இப்போ நான் கூட இந்த Azure டேட்டா இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டுக்கு தான் படிச்சுட்ருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த Azure ஃபண்டமெண்டல், Azure டேட்டா ஃபண்டமெண்டல் ஆல்ரெடி முடிச்சுட்டு இது படிக்கிறங்காட்டி எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஓவர்வியூ இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து பேசிக்காக கவர் பண்ணிடுவாங்க. இந்த பேசிக்கை தான் இதில் வந்து எல்லாமே டீப் ட்ரைவ் பண்ணி படிப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அசோசியேட் லெவலில் எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான். இப்போ கரண்ட் ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற வேர்டு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும். எதனாலனா இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட்ஸாக இருப்பாருங்க லாஸ்ட் 1 டிகேட்டில் 2008 2020 முடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $5 பில்லியன் $159 பில்லியன் முடிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்க்ரீஸ் இன்னும் அடுத்த 2 டிகேடுக்கும் இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஒய்? பிகாஸ் இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனி அவங்களோட ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து அவங்களோட வந்து எல்லாருமே க்ளவுடுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. எதனாலனா இப்போ ஆன் ப்ரெமிசஸை அவங்க மெயின்டைன் பண்ணுற காசோட க்ளவுடில் வந்து மோர் தென் 40% ஆர் 60% வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது. அதனால தான் எல்லா கம்பெனியும் வந்து இப்போ க்ளவுடுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போது Azure ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 1 டிகேட்டில் மட்டும் 20% ஆஃப் த ஜாப் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா மைக்ரோசாஃப்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி டே மோர் தென் 1000+ கம்பெனி வந்து அவங்க ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து Azure க்ளவுடுக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. இப்போ வந்து எல்லா கம்பெனியும் Azure க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆனாங்கன்னா என்ன ஆகும்னா இப்போது அவங்க வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து தேடுவாங்க. இப்போ வந்து Azureல வந்து இப்போ எவனுக்குலாம் Azure தெரிஞ்சிருக்கு, இப்போ அந்த Azure தெரிஞ்சவனால தான் வந்து இப்போ வந்து அந்த Azureல இருக்கிற சர்வீஸ்லாம் மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் இப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் அதான் மைக்ரோசாஃப்ட்டே சொல்லியிருக்காங்க டெய்லியும் வந்து 1000க்கு மேலே இருக்கிற கம்பெனி வந்து Azure நோக்கி மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ வந்து நம்ம ஜாப் வேகன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்களா? இப்போது இந்த க்ளவுட் ப்ரொவைடர் மார்க்கெட் சார் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ப்ரொவைடர்னால் நத்திங். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து க்ளவுடை வந்து சர்வீஸாக கொடுத்தாங்க அப்படின்னா தான் வந்து க்ளவுட் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கரண்ட் குளோபலில் வந்து நிறைய கம்பெனி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்குது. அமேசான் வந்து AWSன்னு சொல்லுவாங்க, அமேசான் வெப் சர்வீஸ். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் Azureன்னு சொல்லுவாங்க. இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் GCPன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து மோர் தென் 30% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க. எதனாலனா அமேசான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் Azureலாம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க. மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற கான்செப்ட் வந்து சேம் தான். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனி அதை வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து அந்த நேம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அமேசான்லேயே எடுத்துட்டிங்கன்னா S3 பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ். அதே மாதிரி அதே சேம் சர்வீஸாக வந்து மைக்ரோசாஃப்ட்டு தராங்க Azureம். அது வந்து நேம் மட்டும் வேறு. இப்போ வந்து அது வந்து பிளாப் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் வந்து
ஒரு க்ளவுட் ப்ரொவைடரோட இதில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் எல்லா கான்செப்டும் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் அடுத்த ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அடுத்த ப்ராஜெக்டே வந்து உங்களுக்கு வந்து அமேசானில் வருதுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக டக்குன்னு ஒரு ஃபியூ டேஸில் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்க முடியாது. அதனால் ஒரு இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ நம்ம என்டையர் கோர்ஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் அசூர் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து கோர்ஸ் ஓவர்வியூ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கோர்ஸ் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் கோர்ஸ், அதனால் இது வந்து பிகினர் லெவல் கோர்ஸ். அதனால் நம்ம வந்து எல்லா இதில் வந்து இப்போ அசூரில் பார்த்துட்டிங்கன்னா மோர் தென் 600+ சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து பிகினர் லெவல் சர்டிஃபிகேட்னால அதில் வந்து இதில் வந்து ஒன்லி ஒரு 60+ சர்வீஸ் தான் அவங்க வந்து பர்சனலே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த 60+ சர்வீஸும் நம்ம வந்து டீப்பாக படிக்கணும்னு தேவையில்லை. நம்ம வந்து ஓவர்வியூவாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் லெவல் சர்டிஃபிகேட். ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸுமே நம்ம கடல் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் நல்ல கஷ்டம். அதனால நம்ம வந்து அதில் வந்து எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சர்வீஸ்னால் அது இந்த சர்வீஸ் எதுக்காக இருக்குது, இது எப்படி க்ரியேட் பண்ணணும், அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த கோர்ஸ் கோல் எதுக்குன்னா இப்போ வந்து மேக் பீப்புள் டு கெட் கிளியர் AZ900 சர்டிஃபிகேட். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து அசூர் க்ளவுட் வந்து சாலிட் ஃபவுண்டேஷன் நாலேஜ் வந்து கிடைக்கணும். அதனால தான் இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து இந்த கோர்ஸ் வந்து எந்த ஆடியன்ஸுக்குலாம் வந்து சூட்டபுளாக இருக்கும்னா யாராச்சும் வந்து AZ900 சர்டிஃபிகேட் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யாராச்சும் வந்து எனக்கு வந்து அசூர் க்ளவுட் வந்து லேர்ன் பண்ணணும், எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணால் அவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சில பேர் வந்து சில மற்ற க்ளவுடில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, லைக் GCP ஆர் AWS. அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் அசூரும் லேர்ன் பண்ணும். அசூர் வந்து என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளோ காஸ்ட், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ப்ரீரெக்வஸ்ட் வந்து நத்திங். ஏன்னா இந்த கோர்ஸில் வந்து நம்ம வந்து பேசிக்லேருந்து தான் லேர்ன் பண்ணுவோம், ஸ்க்ராட்ச்லேருந்து தான் டீச் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது வந்து ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த கோர்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பேசிக் தான். அதனால் நம்ம இதுக்கு எதுவும் ப்ரீ ரெக்யர்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து ஸ்கில்ஸ் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் இந்த எக்ஸாமோட கோடு வந்து AZ900 சிம்பிளாக டைப் போட்டு டாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கே வந்து மைக்ரோசாஃப்டோட லிங்க் தான் வரும். இதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த ஆடியன்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும், எந்தெந்த இதில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கா அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாஸ் மார்க் வந்து 700 மார்க்கு. ஏன்னா இது வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து 1000 மார்க்கு. அதில் வந்து நம்ம 700 எடுத்தால் தான் பாஸு. 700 பார்த்து பயந்துடாதீங்க. எல்லாம் கொஸ்டின்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒன்லி ஒரு ரேஞ்ச் வந்து 45 to 50 அந்த ரேஞ்சில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா 42 43 கொஸ்டின் தான் வந்தது. அதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸாம் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3700. இப்போ வந்து இதே US டாலரில் பார்த்தீங்கன்னா $99 வரும். இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் டிஃபர் பண்ணி இந்த காசு வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்க. இப்போ இது வந்து ஸ்கில்ஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்து ஃபுல் கொஸ்டின்ஸில் கேட்க போகிறாங்க. இந்த 3 ஹெட்டிங்லேருந்து தான். இப்போ வந்து க்ளவுட் கான்செப்டில் வந்து 25 to 30% கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி அசூர் ஆர்கிடெக்சர் சர்வீஸில் வந்து 35 to 40. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸில் 30 to 35. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது வந்து லேர்னிங் பார்த்து வந்து மைக்ரோசாஃப்டே டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து இந்த கோர்ஸ் வந்து முடிக்கணும்னு. ஆல்ரெடி இதில் வந்து 6 லேர்னிங் பார்த்துருக்கோம். ஸோ 6 லேர்னிங் பார்த்துருக்கு. இப்போ ஒவ்வொரு லேர்னிங் பார்த்துலேயும் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் இருக்கும். 2 மாடியூல்ஸ், 3, 2 இல்லை 6, 4 அது மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் படித்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறத நம்ம வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து இதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தம் 3 டாபிக் இருக்குது. க்ளவுட் கான்செப்ட், ஆர்கிடெக்சர் அது மாதிரி அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கவர்னன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே போட்டிங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் கவர் பண்ணாங்க. இப்போ வந்து டிஸ்கிரைப் க்ளவுட் கான்செப்ட்னா அதில் வந்து டிஸ்கிரைப் க்ளவுட் கம்ப்யூட்டிங், அதில் வந்து டிஃபைன் க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன. அதே மாதிரி இப்போ வந்து சர்வீஸ் டைப்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம். அது மாதிரி ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா அசூர் ரீஜியன்ஸ், டேட்டா சென்டர் அதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா அசூர் ஸ்டோரேஜ் டயரு ரிட்டர்டன்சி என்ன, இது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் இது என்டையர் கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம் எல்லா டாப்பிக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையாண்டு. அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க கோர்ஸ் வந்து ஏதாச்சும் அப்டேட் பண்ணாங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து அந்த டாப்பிக்கும் வந்து இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த டாபிக் தெரிஞ்சிருக்கா இல்லையான்ட்டு. இதே நம்ம வந்து இதுக்கு போயிட்டோம்னா
நீங்கள் ஒன்ஸ் இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் 700 மார்க்குக்கு மேலே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். உங்கள் நேமோட சத்யா நட்டலா சைனோட கிடைக்கும். இந்த பேட்ச் செப்பரேட்டாக கிடைக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் செப்பரேட்டாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி இந்த சர்டிஃபிகேட் வந்து 2021 முடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ.